நோவா. அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த ஆவிகள் கீழ்ப்படியாமற் போனவைகள். தேவனோ இவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் அந்த பேழையிலே 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். மற்றவருடைய சரீரங்கள் ஜலப்பிரளயத்தில் மூழ்கி அழிந்து போயிற்று. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தவர்கள் பேழையிலே பிரவேசித்தார்கள். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுமையுள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ளவராகவும் சர்வ ஆளுகை உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் எப்போதுமே மனுஷருக்காக காத்திருப்பதில்லை. நோவாவின் காலத்தில் ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் உலக பிரகாரமான வழிகளை பின்பற்றி சென்றார்கள். 8 பேர் மாத்திரமே கர்த்தருடைய வழியை பின்பற்றினார்கள். அவர்கள் மாத்திரமே பேழையிலே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அவர்கள் பேழையில் இருந்ததினால் ஜலப்பிரளயத்தில் முங்கி போகாமல் காக்கப்பட்டார்கள். ஜலம் அவர்களை காக்கவில்லை, பேழையே அவர்களை காத்தது. இவர்களுடைய ஆத்துமாக்கள் காக்கப்பட்டது என்னும் பொருளில் இந்த வாக்கியம் எழுதப்படவில்லை. இந்த வாக்கியத்திற்கு ஜலத்தில் மூழ்கி விடாமல் காக்கப்பட்டார்கள் என்று பொருள்.